இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எப்பண்டா இந்த பீரியட் முடியும், ஏன் நமக்கு இவ்வளோ டைம் ஸ்லோவாக போகுது, இப்படி கேட்குற அளவுக்கு டைம் ரொம்பவே ஸ்லோவாக போகும். அதே நம்ம தினம் தினம் வேலைக்கு போகிற யங்ஸ்டர்ஸாக இருக்கிறோம் அப்படின்னா தினம் தினம் நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது புத்தகத்தில் பக்கத்தை புரட்டுற மாதிரி போயிட்டே இருக்கும். அதே 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் இல்லைங்க, ஒரு வருஷமே எப்படி போகுதுன்னு தெரியாத அளவுக்கு ரொம்பவே வேகமாக போகும். ஆமாம், இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அப்படி இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் என்ன? இதை பண்ணுனா நம்மளாலையும் கண்டிப்பாக சின்ன வயசில் இருக்கிற மாதிரியே அந்த நேரத்தை ஃபீல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்களே, அது என்ன? இது எல்லாத்தையும் பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஸ்டார்ஸ், நான் உங்கள் ஷியா அண்ட் இதுதான் உங்கள் சேட் சை சீரீஸ். நம்ம எல்லாருக்குமே ஸ்கூல் படிக்கும்போது நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே மெதுவாக போகும். அதே வயசாக ஆக ஒவ்வொரு நாளுமே ரொம்பவே வேகமாக போகிற மாதிரி தாங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி எல்லார் லைஃப்லையும் நடக்கிற விஷயத்தை தான் ப்ரொபோஷனல் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொபோஷனல் தியரினா வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு 10 வயசு குழந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 10 வயசு குழந்தைக்கு ஒரு வருஷம் போகிறது அப்படிங்கிறது அதோட வாழ்க்கையில் 10%. அதே 50 வயசான ஒருத்தங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வருஷம் போகிறது அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையில் வெறும் 2% தாங்க. இன்னும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களோட லைஃப்பை ஒரு பையா இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஒவ்வொரு வருஷத்தையும் அந்த பையோட ஒவ்வொரு துண்டுகளாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 10 வயசு அப்படின்னா அந்த பை 10 துண்டுகளாக இருக்கும். அந்த 10 துண்டுகளுமே பெருசாக தாங்க இருக்கும். இப்போ நமக்கு 50 வயசு அப்படின்னா அந்த பை 50 துண்டுகளாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த 50 துண்டுகளுமே நமக்கு சின்ன சின்ன அளவில் தான் இருக்கும். சொல்லப்போனால் 50 துண்டுகளாக இருக்கும்போது அந்த ஒவ்வொரு துண்டுகளுமே மொத்த அளவில் 2% தாங்க இருக்கும். அதே 10 துண்டுகளாக இருக்கும்போது அளவும் பெருசாக இருக்கும், 10% இருக்கும். இதனால தான் 10 வயசு குழந்தைங்களுக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது 10% மட்டும், 50 வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது 2% இருக்க காரணம். அண்ட் இதனால தாங்க நிறைய பேர் பள்ளி பருவம் அப்படிங்கிறது ரொம்ப மெதுவாக போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசில் நிறைய விஷயங்களை முதல் தடவையாக அனுபவிச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா முதல் நாள் பள்ளிக்கு போகிறது, முதல் நாள் பயணங்கள், முதல் காதல் அனுபவங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம முதலாக அனுபவிச்சிருப்போம். அதே நமக்கு வயசாக ஆக பெரிய அளவில் இந்த சின்ன வயசில் அனுபவிச்ச அனுபவங்களை நம்ம அனுபவிச்சிருக்க மாட்டோம். இதனால கூட நம்ம வயசாக ஆக நேரத்தை சீக்கிரமாக உணர்றோம் அப்படின்னு கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணுற விதமுமே சின்ன வயசில் உள்ளவங்களுக்கும் பெரியவங்களுக்குமே ரொம்பவே வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனாலனா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சின்ன வயசில் புதிய புதிய விஷயங்களை நிறைய கற்றுப்பாங்க. அதில் நம்மளோட மூக்கால் புது புது வாசனைகளை நுகர்கிறது, நம்மளோட காதால் புதிய புதிய குரல்களை கேட்குறது, நம்மளோட கண்களால் புதிய புதிய நிறங்களை பார்க்குறது, இப்படி எல்லா விதமான செயல்பாட்டையுமே நம்மளோட மூளை கவனிச்சுட்டே இருக்கும். அதே வயசானவங்களுக்கு மூளை ஆட்டோ பைலட் மூடுக்கு போயிடும். பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்களோட மூளை சின்ன வயசுலேருந்தே கவனிச்சிட்டு இருக்கு. அதனால பெரிய அளவில் புதிய விஷயங்களை கற்றுக்கிற அவசியம் மூளைக்கு தேவையில்லாததுனால பொதுவாக ஆட்டோ பைலட் மூட் வேலையை தான் செய்யும். இதனால கூட வயசானவங்களுக்கு நேரம் ரொம்பவே வேகமாக போகிற ஃபீலை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் டோபமைன் சுரப்பியுமே பெரியவங்களுக்கு குறைவான அளவுலையும் சிறியவங்களுக்கு அதிகமான அளவுலையும் சுரக்கும். அதுவுமே இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இனி நீங்கள் சின்ன வயசில் இருந்த மாதிரியே நேரம் மெதுவாக போகிறத உணரணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களையுமே நம்ம கவனிக்க முயற்சி பண்ணணும். இப்போது நமக்கு காஃபியோட வாசனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும், ஆனாலும் அதை புதுசாக கவனிக்க ட்ரை பண்ணணும். அதே மாதிரி மேகங்களில் இருக்கக்கூடிய வடிவங்களை பார்க்குறது, சின்ன சின்ன செடிகளை பார்க்குறது, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை பண்ணும்போது நம்மளாலேயுமே சின்ன சின்ன மாற்றங்களை நம்மளுக்குள்ளாடி உணர முடியும். அதே போல் ட்ராவல் பண்ணுறது இதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். பிகாஸ் ட்ராவல் பண்ணும்போது புதுசாக நிறைய விஷயங்களை பார்ப்போம். அப்போது நம்மளோட பிரெயின் புதிய விஷயங்களை எல்லாத்தையுமே நல்லா ப்ராசஸ் பண்ணோம். அந்த டைமில் நம்மளுக்கு நேரம் மெதுவாக போடுற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்கை நிச்சயமாக கொடுக்கும். அதே மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளவோ புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு மூளையை ரொம்பவே சுறுசுறுப்பாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நம்மளோட உணர்ச்சிகளை கண்டிப்பாக மாற்றும். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிடைக்கிற டைமில் ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரொம்பவே அடிக்ட் ஆகக்கூடிய பேட் ஹேபிட்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. அது உங்கள் ஹெல்த்தை பாதிக்கும். கூடவே வயசாக பிரெயினோட திங்கிங் கெப்பாசிட்டியுமே அது கம்மி பண்ணிடும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ட்ராவல் பண்ணுங்கள். I personally think travel is the best form of education. There's a quote that says that religion makes you hate
people that you have never met before, be it religion or caste or whatever, which is so true. I mean, we tend to judge people even before we have met them, but when you travel, I mean, experience people from different nationalities, religion, their culture, experience their culture, you become more empathetical to people around you. It makes you a better person. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க ஷியர் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.